குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸில் தோசை இட்லின்னு போர் அடிக்காமல் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாகவும் அண்ட் டேஸ்டியாகவும் செய்யலாமா? ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்கமிங் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும். பின்வீல் பராத்தா இது செய்கிறது ரொம்பவே ஈஸி. அதுக்கு நான் கொஞ்சம் பாலக்கீரை எடுத்திருக்கேன். அதை நான் பிளான்ச் பண்ணி அதை நல்லா அரைச்சி கோதுமை மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக சால்ட் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 10 மினிட்ஸ் போல் ரெஸ்ட்டில் வச்சிடுறேன். இப்போ நான் ஸ்டஃபிங்க்கு ஹோம்மேட் பன்னீர், கொஞ்சமாக கொத்தமல்லி, ஹாஃப் ஆனியன், ஹாஃப் ஸ்பூன் வந்து கரம் மசாலா, கொஞ்சமாக சில்லி பவுடர், தேவையான அளவு சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பராத்தா ரெடி பண்ணுறதுக்கு நான் கோதுமை மாவை உருட்டி ரவுண்டாக தேய்ச்சிக்கிறேன். நம்ம ரெடி பண்ணியிருக்க ஸ்டஃப்பை நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபுல்லாகவே. தென் இந்த மாதிரி நான் ரோல் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் திக்காக ரவுண்ட் பண்ணினா இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டஃப் வைக்கவும் ரவுண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அண்ட் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ப்ரெஸ் பண்ணினா சூப்பரான பின்வீல் பராத்தா ரெடி. இப்போ நம்ம ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் அண்டு ஆயில் அப்ளை பண்ணி இதை ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பரான பின்வீல் பராத்தா ரெடி. ரொம்பவே டேஸ்டி அண்ட் கலர்ஃபுல்லாக இருக்கும். லெஸ் ஸ்பைஸ் அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். பாய்.